ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு கப் ரவை இருந்தால் போதும். இது ஒரு ½ அன் ஹவரில் நம்ம ரெடி பண்ணிடலாம். இதோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க எப்படி பண்ணலான்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஒரு பவுலில் நம்ம ஒரு கப் ரவை சேர்த்துக்கலாம். வறுத்த ரவை, வறுக்காத ரவை எதுவாக இருந்தாலும் சரி சேர்த்துக்கலாம். ரவை சேர்த்துனதுக்கப்புறம் ரவை மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ரவையை ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்கலாம். அப்போ தான் நல்லா ஊறி சாஃப்டாகி வரும். இது ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம இதில் மற்ற பொருளெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். ரவை எந்த அளவுக்கு ஊறுதோ அந்த அளவுக்கு நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், ரவை ஊறிடுச்சு. இப்போ நம்ம இதில் 1½ கப் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இந்த மாதிரி விஸ்கு வச்சு கலந்து விடுங்க. விஸ்கு இல்லைனாலும் பரவாயில்ல, கரண்டி வச்சு கூட கலந்து விடுங்க. ஆனால் நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கோங்க. பாருங்கள், மாவு இந்த அளவுக்கு கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம இதில் 1½ கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஒரு 3 ஏலக்காய் இடித்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. தேங்காய் துருவல் சேர்க்காம கூட பண்ணலாம், ஆனால் சேர்த்து பண்ணும்போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா பழம் இருந்துச்சுன்னா பழம் கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். எந்த பழமாக இருந்தாலும் சரி நீங்கள் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் சோடா உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற சோடா உப்பு தான் சொல்கிறேன். 1/4 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க, ரொம்ப வேண்டாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி சின்ன குழிக்கரண்டியாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் மாவு நம்மளுக்கு ஊற்றுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம இப்போ மாவை சேர்த்துக்கலாம். பாருங்கள், ஒவ்வொரு குழிக்கரண்டியாக நம்ம இப்படி ஊற்றிக்கலாம். உடனே கலந்து விடாதீங்க, அதுவே தானாக மேலே வரும். அதுக்கப்புறம் திருப்பி விட்டால் போதும். பாருங்கள், 2 பக்கமும் நல்லா திருப்பி விடுங்க. அப்போ தான் 2 பக்கமும் ஒரே மாதிரி வெந்து வரும். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அடுப்பு ஹை ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா உள்ளே இருக்கிற மாவு வேகாது, ஆனால் மேலே மட்டும் நல்லா வெந்த மாதிரி நல்லா கலராக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி பொறுமையாக 2 பக்கமும் திருப்பி விட்டு வேக வைங்க. அப்போ தான் உள்ளே இருக்கிற மாவு நல்லா வெந்து வரும். மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். பாருங்கள், அவ்வளோதான், நம்மளுடைய கசாயம் ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. மேலே சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இந்த கோதுமை கசாயத்தை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.